Hello everyone, welcome to GLUDSS தமிழ். நான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா CPO 2024க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். nth தேதினா 28 ஜூன். Shift to maths questions. If the three sides of a triangle are 1222 m units, then which of the following is correct? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கு. சரியா? இப்போ A, B, Cன்னு எடுத்துக்கலாம். எனக்கு 2 சைடு மட்டும் தெரியும். 3ஆவது சைடு வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா A மைனஸ் பி மாடுலஸை விட அதிகமா இருக்கணும் அந்த சின்ற சைடு. A பிளஸ் பி மாடுலஸை விட கம்மியா இருக்கணும். எது A பிளஸ் பியை விட அதிகமாகவும் சரி A பிளஸ் பியை விட கம்மியாகவும் A மைனஸ் பியை விட அதிகமாகவும் இருக்கணும். கரெக்டா? இதை A, இதை B, இதை சின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்றது கிடைக்குமா? 10 விட அதிகமா இருக்கணும் அந்த M. எம்ன்றது எதை விட கம்மியா இருக்கும்னா 34 விட கம்மியா இருக்கணும். கரெக்டா? A பிளஸ் பி. அவ்வளவுதான். 2 towns P and Q are 275 kilometer apart. ஓகே, 275 kilometer apartன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டு. A motorcycle rider starts from P towards Q 10 a.m. at the speed of 25 kilometer per hour. Another rider starts from Q towards P at 12 noon on the same day at the speed of 20 km per hour. At what time will they cross each other? கேட்குறாங்க. அதாவது மீட்டிங் பாயிண்ட் எந்த டைம்ல வந்து அவங்க மீட் பண்ணுவாங்கன்றத கேட்குறாங்க. இங்க நீங்க குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க 12 நூன்னு இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 10 AM இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே டைமிங்ல கிளம்பணும். ஓகேவா? அவங்க ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ்ன்றது ஒரே டைம்ல இருந்தாதான் அது செட் ஆகும். அவங்கள வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். எவன் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு கிளம்பிடுறான், எவன் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு தான் கிளம்புறான். அப்போ இந்த P இருக்கான் தெரியுமா, மோட்டார் சைக்கிள் Pல இருந்து Qக்கு போறவன், அவன் 12 மணி ஆகும்போது எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணியிருப்பான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 25 கிலோமீட்டர் பர் ஹார், 25 கிலோமீட்டர் பர் ஹாரு. நடுவில் எவ்வளவு நேரம் இருக்கு? 11, 12, 2 மணி நேரம் இருக்கு. கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 50 கிலோமீட்டர் அவன் டிராவல் பண்ணியிருப்பான். அப்ப ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? அதாவது அந்த 12 noon அப்போ எனக்கு 275 மீட்டர் இருக்காது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா 225 மீட்டர் தான் இருக்கும். இது இங்க இருந்து இங்க வர்றவனுக்கும் இங்க இருந்து இங்க வர்றவனுக்கும் இவனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் பர் ஹார், இவனோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பர் ஹார். மீட்டிங் தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆட் ஆயிடும். 225 டிவைடட் பை 45. இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. என்னது? எத்தனை டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம்? அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணா 5, இது ஒரு 25, அகைன் கேன்சல் பண்ணா 5 ஹார்ஸ் ஆகுது மீட் பண்றது. ஓகே, 5 ஹார்ஸ் ஆகுது. 12 மணில இருந்து 5 மணி நேரம் கூட்டணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 5 PM. மாலை 5 மணி அளவுல அவங்க மீட்டிங் பண்ணிக்கிறாங்க. 4 sin square theta plus 3 4 plus cos theta. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போடுறேன். நான் காசுக்கு எக்ஸ் நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். சரியா? அப்போ 4 into 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 1 பிளஸ் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ். இவன் என்ன பண்ணிடுறேன்னா 4 மைனஸ் 4x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 3xன்னு போட்டுறான். சரியா? இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரைட் சைடு எடுத்துட்டு வந்துட்டா எனக்கு என்ன வந்துடும்? 3 பிளஸ் இப்படி எழுதிக்கிறேன் 4x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 4x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? மல்டிப்ளை பண்ணா 4ன்னு வரணும், மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 4ன்னு வரணும், ஆட் பண்ணா எனக்கு 3ன்னு வரணும். 4 into 1. சரியா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்குதுன்னா 1/4ன்றது கிடைக்குது. ஏன்னா இது வந்து மைனஸ் 1ன்னு வரும், பாசிபிள் இல்லை. எக்ஸ் டிவைடட் பை 1 டிவைடட் பை 4 தான் எக்ஸ். அதாவது காசோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை 4. காஸ் தீட்டாவோட வேல்யூ 1 டிவைடட் பை 4.
சரி காஸ் தீட்டாவோட வேல்யூ 1/4 கிடைச்சிச்சா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், காசுன்றது 1, இங்கே 4, இங்கே என்ன வரப்போகுது, 4 4 16, 16 minus 1 15, √15 வந்து ஆப்போசிட்டாக வரும். இப்போ கேட்கறது ரூட் tan 30 tan தீட்டா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், √15 டேனுக்கு வந்து என்னது √15 divided by 1 வருமா, OA plus 4 divided by 15 sin தீட்டா சொல்லியிருக்காங்க. சைன் என்னது, இங்கே ரூட் வரும், √15 divided by 4 plus இங்கே வந்து 2 sec தீட்டா சொல்லியிருக்காங்க. செக்னா என்னது, அப்படியே அதை உல்டாவா போடணும். கரெக்டா, 2 4 divided by 1. இங்கே காஸ் கண்டுபிடிச்சிட்டா இங்கே செக். இப்போ நம்ம இதை அப்படியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன ஆகுது, கேன்சல் பண்ணா இது ஃபுல் டேர்ம் வந்து 1ன்னு கிடைக்கும், இந்த ஃபுல் டேர்ம் 15ன்னு கிடைக்கும், இது பார்த்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ 16 + 8 24. இதுதான் நம்மளோட ஆன்சர். In city A, the number of students in medicine is nearly what percentage of MBA? Okay. What percentage of MBA? Medicine students. A ல medicine students எவ்வளோ, 1100. MBA students எவ்வளோ, MBA students பார்த்தீங்கன்னா 1200. கரெக்டா, 1200 into 100. கேன்சல் பண்ணிக்கலாம். 12 divided by 1100. ஓகேவா, 9 டைம்ஸ் வருமா, ஸோ 108. இதில் எது 9ல் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, இது ஒன்னே ஒன்று தான் 9ல் ஆரம்பிக்குது. டேரக்டாக இதை ஆன்சர்னு போட்டுருவோம். tan theta plus cot theta is equal to 6. tan square theta plus cot square theta ஓட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா, tan வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், tan theta ஓட வேல்யூவா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 1/x ஓட வேல்யூ தான் 6னா, x ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும், 6 6 36, 36 minus 2 என்னது 34. ஆன்சர் என்னது 34. A dishonest dealer professors to sell is good at cost price. காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறேன்னு சொல்றான், ஆனா வந்து 950 கிராம்ஸ், 1 கிலோக்கு பதிலாக 950 கிராம்ஸ் தான் தரான். அவனோட கெயின் என்னன்றதான் கேட்குறாங்க. சரியா, சிபிஎஸ்பி. சிபிஎஸ்பி சேம்ன்றதுனால நம்ம 100 100ன்னு வரும், அது கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் தேவையில்லாது. இங்க 950 கிராம்ஸோட காஸ்ட் தான் வந்து ஆக்சுவலா இருக்கு, ஆனா அவன் என்ன சொல்றான்னா அது 1000ன்னு சொல்லி வித்துறான். 0 0 வச்சிடலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இது 19 டேபிள்ஸ்ல வந்து 5 டேபிள்ஸ்ல 19 டைம்ஸும் இது 20 டைம்ஸும் வரும். 1 divided by 19 into 100. 100 divided by 19 என்னது, 5 டைம்ஸ்னா 95, ரிமைண்டர் 5, கீழே 19, 5 by 19% தான் நம்மளோட ஆன்சரா வரும். The population of a city increases every year at 5%. If the population 16,000 இருந்ததுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு அப்படின்றதான் கேட்குறாங்க. இதை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ட்ரீ மெத்தட் மாதிரி போடலாமா, சும்மா 5%, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 10%னா வந்து இவ்வளோ, 5%னா அதுக்கு பாதி எவ்வளோ வருதுன்னா 800ன்னு வருது. 2வது வருஷத்துல என்ன ஆகும், இதுல ஒரு 800ன்னு வரும், இதுல ஒரு 5%னா 40ன்னு வரும். கரெக்டா? ஸோ மொத்தமா வந்து 16,040, 1640, 17640ன்றதான் என்னோட ஆன்சர். 8th கொஸ்டின்ல என்ன சொல்றான், find the difference between the least percentage increase and highest percentage increase in year 2019 to 2020 அப்படின்னு சொல்றான். சரியா, ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எல்லாத்துலயுமே 3 3 0 அடிச்சிருங்க, தேவை கிடையாது. இன்க்ரீஸ் தானே பார்க்க போறோம். ஓகேவா, இதுல இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 0 வச்சிடலாம். இப்போ நான் இன்க்ரீஸ்ன்றதை செக் பண்ண போறேன், எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5ல, 1/5 into 100 இது 20%. நெக்ஸ்ட் இது எவ்வளோ, 2 divided by 10 into 100, இதுவும் பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 divided by 8 into 100, 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா, 1/2ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்டூ 2னா 100% இருக்கணும். ஸோ 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லீஸ்ட் எவ்வளோ, 20%, ஹையஸ்ட் எவ்வளோ, 100%. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோனா 80%. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80%. If the side of triangle are 7 12 x is an integer, then find the possible values
ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மொதல் சம்லேயே என்ன பண்ணியிருந்தோம்னா ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பியை விட அந்த சின்றது அதிகமாக இருக்கணும், ஏ பிளஸ் பியை விட சி கம்மியாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துடணும். இதை ஏ பி இந்த சின்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன் 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் 19. அப்போது எனக்கு வேல்யூ 6 7 8, 6லேருந்து 7 8 9 18 வரைக்கும் இருக்கலாம். சரியா? இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுங்க, மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 14 கிடைக்குது. 14ஓட 1 எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணுறேங்க. சரியா? ஸோ 13. இல்லை நான் 6லேருந்து 18 இதில் நான் எப்படி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 12. கரெக்டாக? ப்ளஸ் 1 பண்ணுங்க 13. 13 தான் நம்மளோட ஆன்சர். 6 plus 6 into 5 divided by 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 plus 6 into 5 divided by 5. நான் அப்படியே முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 6 into 5 plus 24 into 6 minus 6 into கரெக்டா minus 30 plus 4. இப்படிதான் இருக்கு. 5க்கு 5 கேன்சல் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். ஸோ இதுக்கு இது கேன்சல் பண்ணிட்டா 2, இங்கே 2/5 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 4, 4 + 4 8, 8 - 30ன்றது -22ன்றது வரும். ஓகே, -22. இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 - 110 டிவைடட் பை 5 கிடைக்கும். அப்போனா -118 5. ஓகேவா? எனக்கு யூனிட் டிஜிட்ன்றது எங்கே 5 வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ வந்து வருது இந்த மாதிரி. ஸோ பண்ண தேவையில்ல, இல்லை 2 வேல்யூ வரல, ஒரே ஒரு வேல்யூ தான் வருது. ஸோ நம்ம டேரெக்டாக இதை ஆன்சராக போட்டுருவோம். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எடுத்து போடுற மாதிரி வரும். The distance d a moving body travels varies directly with the time when it moves. A train travels 72 km in 2 hours. Find the equation that relates d and t. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்னது, d is directly proportional to t-ன்னு சொல்லுவாங்க. d is equal to s into t, அதாவது ஸ்பீட் இன்டூ டைம் தான் வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்கான். A train travels 72 km in 2 hours. அப்போ அதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? 36 km/h இருக்குமா? ஓகே, இதுவும் நமக்கு தெரியும். Find the equation that relates d t. d-யும் t-யும் ரிலேட் ஆகக்கூடிய அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் தடவை பார்க்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும், என்ன கேட்க வரானே புரியல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா டியை சப்ஸ்டியூட் பண்ணல, டியும் சப்ஸ்டியூட் பண்ணல, எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 36 வந்து ஸ்பீடு. அப்போ எஸ்ஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மீதி டியை அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டி 36 டி. சரியா? இதுதான் நம்மளோட ஆன்சர். x - y = 25. xy-யோட வேல்யூ 4 4 4. x³ - y³ வேல்யூ என்னன்றதான் கேட்குறாங்க. சரி, இப்போ x³ - y³ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? x - y x³ - y³ x - y whole square plus 3 into xyன்னு வருமா? இதுதான் காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இதை தான் நான் இங்கே போட போகிறேன். என்ன பண்ணலான்னா 25 625 plus 3 into 4 4 4 4 3s are 12 1 4 3s are 12 113 4 3s are 12 113 655 625 7519 1975 ஆல நான் இப்போ 25 மல்டிப்ளை பண்ணும். 1957 ஆல இந்த 25 நான் இப்போ மல்டிப்ளை பண்றேன். 3 35 8 2 7 4 9. இப்போ வந்து 14 1 11
19 1 3 5 2 ஒரு 9 8 4 48925 வருதா? எஸ் 48925. ஒண்ணுமே இல்லை, இது சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன அந்த கால்குலேஷனை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொடுத்து வச்சுக்கிறான். A cylinder of 7 centimeter, radius 7 centimeter has a curved surface area of 2200 centimeter. Total surface area ஓட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. CSA of a cylinder என்ன? 2 pi RH. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 2 into 22 divided by 7 into R ஓட வேல்யூ 7 into H என்னன்னு தெரியாது, அதுதான் 2200. 0 0 கேன்சல், 22 22 அடிச்சிட்டேன், இதுக்கு இதாச்சும் 50. அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னன்னா 50 நான் கண்டுபிடிச்சேன். இப்போ டிஎஸ்ஏ கேட்குறான். டிஎஸ்ஏ என்னது? 2 πr h plus r. கரெக்டா? 2 πr h plus r. 2 πrனா ஃபர்ஸ்ட் 11ஓட மல்டிபிளா என்ன ஏதுன்னு பாருங்க இந்த ஆப்ஷன்ல. ஓகேவா? அது வரலன்னா இதை யூஸ் பண்ணுங்க. 2 into 22 divided by 7 into r. ஆரோட வேல்யூ என்னதுன்னா ஆரோட வேல்யூ 7. 7 இது வந்து ஒரு 57. கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா இன்டூ 4 பண்ணனா எனக்கு 8 2 22. நெக்ஸ்ட் 11ஆல மல்டிப்ளை பண்ணா 8052 2508 தான் என்னோட ஆன்சர். In a class there are 60 students. The average weight of entire class is 42. ஓகே, entire class வந்து 42ன்னு சொல்லிடுறாங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் வந்து 36 இருக்காங்க. அப்போ பாய்ஸ் வந்து நம்பர் வந்து பாய்ஸ், கேர்ள்ஸ் வந்து இங்கே போட்டுக்கிறேன். 36 இருக்காங்க. கேர்ள்ஸ் அப்போ எவ்வளவா இருப்பாங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க? 14ன்னு இருப்பாங்களா? 14ஆ? ஆமாம் 24ன்னு இருப்பாங்க. 24ன்னு இருப்பாங்க. கீழே இருக்கிறது ரேஷியோ தான். 12 டேபிள்ஸ் அடிச்சோன்னா 2:3ன்றது வரும். ரைட். இப்போ மேலே இருக்கக்கூடிய ஆவரேஜ் பார்ப்போம். பாய்ஸோட ஆவரேஜ் எவ்வளோனா 50 kg. இப்போ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 8ன்னு கிடைக்குது. ஸோ 8 தான் எனக்கு என்னதுன்னா 2 பார்ட். 2 பார்ட் தான் வந்து எனக்கு 8. அப்போ 3 பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 12ன்னு இருக்குமா? எஸ். அப்போ இங்கே 12ன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 50 மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ கிடைச்சது. ஆனால் இங்கே என்னதுன்னா இது வந்து பெரிய நம்பரா இருக்கணும். ஓகேவா? இதுல இங்க வந்து இருக்கும்போது இது சின்ன நம்பரா இருக்கணும், இது பெரிய நம்பரா இருக்கணும். 42 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 12 மைனஸ் 42 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. எக்ஸோட வேல்யூ 32. 32வா? 30. ஐயோ எப்பா, 32 ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கு. 30 தான் நம்மளோட ஆன்சர். Manish, Nakul, Pintu alone can complete a certain work in 21 days, 28 days, 15 days. Okay. Manish, Nakul, அப்புறம் வந்து Pintu 21 days, 28 days, அதுக்கப்புறம் வந்து 15 days. இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 3 into 7. இது வந்து 2 square into 7. இது எவ்வளோ? 3 into 5. அப்போ எல்சிஎம் என்ன வருதுன்னா 2 square into 3 into 5 into 7 வருது. ஓகே, இதுதான் வந்து நமக்கு எல்சிஎம். 4 into 3 வந்து 12. 12 into 5 420 மொத்தம். 420 தான் நமக்கு டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு 20. நெக்ஸ்ட்டு இது ஒரு 15. நெக்ஸ்ட்டு 15னா இது ஒரு 28. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மனிஷும் பின்ட்டுவும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நகுல் பார்த்தீங்கன்னா 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்து வேலைக்கு சேர்றான். மனிஷ், பின்ட்டு இந்த 2 பேருமே வந்து 5 நாள் அப்போ தனியா வேலை பார்த்துருப்பாங்க. கம்பைன்ட் எஃபிஷியன்சி எவ்வளோ? 48. 5 நாள் வேலை பார்த்துருப்பாங்க. வேலை பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 2 8 5s are 40, 4 5 4s are 20, 24 240 பார்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது இன்னைக்கு எவ்வளோ பார்ட் ஒர்க்கா இருக்கும்? ரிமைனிங் இருக்கிறது 180ன்னு இருக்குமா? ஆமா, 180 பார்ட் வந்து ரிமைனிங் இருக்கும். 420ல 240 மைனஸ் பண்ணிட்டா 180 பார்ட் வந்து ரிமைனிங் இருக்கும். இந்த ரிமைனிங் பார்ட் ஒர்க்கை என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து முடிக்கிறாங்க. இது சேர்ந்து முடிக்கிறாங்க. அப்படி சேர்ந்து முடிக்கிறாங்க. பாப்பா எவ்வளவு வருது? இது ஒரு 48 58 58 58 63ன்னு வருது. சரியா? இப்போ
த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாமா? த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 30, இது 21, 21. அகைன் நான் த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 10, இது பார்த்தீங்கன்னா ஒரு 7. 10 7ஆ? ஒரே ஒரு நிமிஷம். 6 தானே வரும். த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 60. அப்போ வந்து 20 டிவைடட் பை 7 வரும். ஸோ 7 to 14 6 days. நகுலும் வந்து அந்த பார்க்ல இருந்திருக்கான். எத்தனை நாள் அந்த ஒர்க்ல இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 6 by 7 days இருந்திருக்கான். The number of females in college A and D together is what percentage of number of male in B and C together? A D எடுத்துக்கோங்க. A D total number of employees வந்து ஏல பார்த்தீங்கன்னா 700. நான் ஃபீமேல் எடுக்கணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 35% இருக்காங்க. ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன், டி எடுத்துக்கிறேன். டில 55% வந்து ஃபீமேல் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்றோம்னா என்ன கிடைக்கும்? 35 3 21 24 plus 8 5 of 44 8 5 of 40 44 ஆட் பண்ணோம்னா 5 8 6. இதுதான் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல வரக்கூடியது. பிசியில நான் என்ன பண்ணா மேல் எடுக்கணும். இப்போ பிசியில இப்போ மேல் எடுக்கணும். 550 0 into 70 divided by 100 plus 600 into 60 divided by 100. சரி, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 55 3 3 8 plus இது வந்து 360 வருமா? அப்போ 5 4 7 745 கிடைக்குது. சரி, இப்போ 685 divided by 745 into 100 into என்னது 100. இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். 5 டேபிள்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறேன். 5 டேபிள்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டா இது ஒரு 14, இது ஒரு 9. இதை அடிச்சோன்னா என்ன வரும்? 65. 65னா 1 3, இது ஒரு 3 7 137 கிடைக்குது. சரி, 149 divided by 13700 என்னன்றதை பார்ப்போம். ஆப்வியஸ்லி 9 டைம்ஸ் வரும். 81 8 9 9 36 36னா ஒரு 44 13 1341 கிடைக்குது. 1341 29 வருமா? 9 டைம்ஸ். ஒரு 0 கீழே இறக்கணும்னா என்னது 2 டைம்ஸ் போனால் அதிகமாக வரும். ஸோ 1 டைம். 91% எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 91.95 தான் என்னோட ஆன்சர். A hollow sphere of external and internal diameters of 10 cm and 6 cm respectively is melted and made into another solid in the shape of circular cone of base diameter வந்து 10 cm, height of the cone என்றதான் கேட்குறாங்க. External and internal diameter, அப்போ ரேடியஸ் வந்து 5 இருக்கும், இது 3 இருக்கும். 4 divided by 3 r1 cube minus r2 cube. இதுதான் வந்து எனக்கு ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலாவா இருக்கும். ஸோ 4/3 5a என்ன வரும்? 5 பைசா 25 125 minus 27 11 8 98 கிடைக்குதா? 98 is equal to, நான் அதை கோன் செய்ய போறேன். 5 into 5. இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாமா? 5 கேன்சல். இப்போ நான் என்ன பண்ணும், அதை மல்டிப்ளை பண்ணும். 5 4s are இருங்க இப்படி பண்ணிக்கலாம். 498 divided by 5 is equal to h. into 2 into 2 பண்ணிட்டோம்னா கீழே வந்து ரிமைண்டர் டினாமினேட்டர் வந்து 10 வந்துடும். அதனால ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 8 into 98 கிடைக்குது. இதான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு தடவை குயிக்காக பார்த்துக்கிறேன். ஃபோன்னா 1/3 5 r2 ஹெச்ல இன்னொரு ஒரு 5 வரணும். ஸோ அப்போ இன்னொரு ஒரு 5
அப்போ நான் மேலே இன்னொரு ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4 4s 16. 16 into 98 எவ்வளோ வரும்? 9 48 54 54 plus 8 வந்து 62. 8 6 1 5. இங்கே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வந்துடும்? 100ன்னு வந்துடும். அப்போ 15.68 சென்டிமீட்டர் தான் என்னோட ஆன்சர். A man travels 1200 km by train at 80 km per hour, 60 km by ship at 40 km per hour, 1000 km by plane at 400 km per hour, 200 km by at 50 km per hour. Average speed என்னன்னு கேட்குறாங்க. Average speed என்னது? Total distance divided by total time. சரி, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது கூட்டுறது ஈஸி. ஆனால் இந்த டோட்டல் டைம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதனால நான் டோட்டல் டைமை முன்னாடியே கூட்டிடுறேன். என்னதுன்னா 1200 டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ப்ளஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா? அடித்தோன்னா இது எவ்வளோ வருது? 15ன்னு வருது. கரெக்டா? எஸ், 15ன்னு வருது. இது வந்து ஒரு 40 வருது. 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம்னா இது ஒரு 2.5. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4. சரியா? என்ன பண்ணிக்கலாம்? இது ஒரு 55ன்னு வரும். கரெக்டாக 55 59 61.5. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் இப்போ கண்டுபிடிக்கணும். டோட்டல் டைம் வந்து 61.5 ஹவர்ஸ்ன்னு நான் கண்டுபிடிச்சேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது ஒரு 2200, இது ஒரு 1200, இது ஒரு 1600, 2800, 3800, 3800, இது ஒரு 4000. ஸோ மொத்தம் 4000 கிலோமீட்டர். ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கு பதிலாக இன்னொரு டெசிமலை போட்டுக்கிட்டு 5 டேபிள்ஸில் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா இது ஒரு 12 3ன்றது கிடைக்கும். 123 டிவைடட் பை 8,000. இதை சால்வ் பண்ணோன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? இதில் என்ன பண்ணிக்கலாம்னா 6 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 7 டைம்ஸ் போனோன்னா அதிகமாக போயிடும். ஸோ 6 டைம்ஸ் பண்ணிடலாம். 6 18 1 13 1 7 7 3 8. எனக்கு என்ன வரும்? 62ன்னு வரும். 62 ஒரு 0 கீழே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1 2 3 இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணலாமா? 4 12 1 4 2s 8 9 4. இன்னொரு கூட ஒரு 1 2 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேன். வருதா? 5 1 6 6 வருது. அப்போ அதனால நான் வந்து 65 கிலோமீட்டர் பர் ஹார்னு நான் எடுத்துக்கிறேன். 65 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். 7 to 9 வருமா? ப்ளஸ் 71 ப்ளஸ் 350 மைனஸ் 150. இது என்ன? 625 மைனஸ் 125ன்றது 500. இது 800ன்னு வரும். 800 ஒரு 1150, 1000. 1000 டிவைடட் பை 500ன்றது 2. ஆன்சர் என்னது? 2. The shopkeeper gives a discount of 12% on the purchase of 10 kg of sugar. ஓகே, 12%ன்றது டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அது மார்க் ப்ரைஸ் தான் கொடுத்தாகணும். மார்க் ப்ரைஸ் இருக்கா? இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா 30 rupees. மார்க் ப்ரைஸ் என்னன்னா 38. சரியா? 38. இப்போ இந்த 38 மார்க் ப்ரைஸில் நான் 88% பண்ணாதான், அதாவது 12% டிஸ்கவுண்ட் பண்ணி 88% பண்ணாதான் எனக்கு எஸ்பின்றது கிடைக்கும். இது சிபி என்னன்னா 30. சிபி என்னன்னா 30. சரியா? இங்கே வந்து 900 grams தான் விற்கிறான் 1 kgக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்றதான் கேட்குறான். இது யூஸ்வலாக இருக்கக்கூடிய சம்மு தான். சிபி எஸ்பி. சிபி எவ்வளோ? 30 ரூபா. எஸ்பி எவ்வளோ? 38 இன்ட்டு 88 டிவைடட் பை 100. இந்த 100 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாமா? 3,000ன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட வேல்யூ வந்து நம்ம கடைசியாக மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்கே வந்து 900 grams தான், ஆனால் 1000 grams சொல்லி விட்டுறோம். இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2700 வரும். இது எவ்வளோ வரும்னா 38 இன்ட்டு 88. 24 64 64 24 எவ்வளோ வரும்? 8 8ன்றது கிடைக்கும். 4 4
3 3 3 3 8 4. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 644ன்னு வருது. கரெக்டா? இது ஒரு 3, இது ஒரு 3. ஆமாம், 644 டிவைடட் பை 27 பிகாஸ் இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ போட்டோம்னா இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகும். 27 டிவைடட் பை 644 தான் எனக்கு இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜாக கிடைக்கும். கரெக்டா? 2 டைம்ஸ் பண்ணலாமா? 54ன்னு வரும். 104. 3 டைம்ஸ் பண்ணோம்னா 81 வரும். 4 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 டைம்ஸே பண்ணிக்கலாம். 108க்கு போயிடும் நினைக்கிறேன். 4 டைம்ஸ் பண்ணலாம். எஸ், 108க்கு போயிடும். அதனால வந்து நான் 3 டைம்ஸே பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் 23. 23 ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இதில் தான் இருக்கு. ஆன்சர் வந்து 23.85. Apply to a bill for 1000. What is the difference between the discount of 40% and 2 discounts of 36 and 46%? சரி, அதாவது 40% டிஸ்கவுண்ட்டுக்கும் 36 + 4 - 36 × 4 டிவைடட் பை 100க்குமான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாமா டிஃபரன்ஸ்ன்றப்போ? ரிமைனிங் நம்மளுக்கு இதுதான் கிடைக்குது. அப்போ 4 2 1 4 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மொத்தமா இது கிடைக்கக்கூடியதுன்றது 1.44% தான். 1000 ரூபாயில 1.44% வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1.44 டிவைடட் பை 100 × 1000. 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிடுறேன். 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணலாம். 3 0க்கு 2 0, 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 14.4ன்றது வரும். 14.4 ருபீஸ் தான் என்னோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோட டிஃப்ரென்ஸ். சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன். இது எவ்வளோ வரும்? இதில் வந்து 1000 வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா 99ன்றது கிடைக்கும். ப்ளஸ் இது ஒரு 200, 2 0 20 20. ஸோ 99 000 + 20. ஆன்சர்னா 99020. A cylinder has a radius of 7 cm and the area of its curved surface area என்னன்னா 396 cm². The volume of cylinder என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? CSI of a cylinder என்ன? 2πRH. 2πRH தான் வந்து 396. 2 × 22 divided by 7 × R × H is equal to R ஓட வேல்யூ வந்து 7. 7க்கு 7 கேன்சல். 396 கேன்சல் பண்ணிக்கலாமா? 36ன்றது வரும். 9. ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. வால்யூம் தான் கேட்குறாங்க. வால்யூம்னா என்ன? 5R². ஹெச்சா? ஸோ 22 divided by 7 × 7 × 7 × 9. 7க்கு 7 கேன்சல் பண்ணிடுறேன். 63 126 126 126 6831 1386ன்றது என்னோட ஆன்சராக வரும். Ramanarayan's salary was reduced by 3.18%. Then the reduced salary was increased by 7.25%. By what percent is his salary? பழைய சேலரி விட முன்னாடி சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸா டிக்ரீஸான்றதான் கேட்குறோம். சரியா? இது வந்து சக்சஸிவ்ல போட்டா செம்ம தலைவலியா இருக்கும். நான் நார்மலா இருக்கக்கூடிய பேசிக் மெத்தட்லயே போடுறேன். 3.1/8%. இதை எப்படி எழுதிக்கலாம்? 25 divided by 800 எழுதிக்கலாமா? பர்சன்டேஜுக்கு 1/100ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் இதை கேன்சல் பண்றேன். என்ன பண்ணலாம்? 5, இது ஒரு 16 0. அகைன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 320ன்றது கிடைக்கும். 32ன்றது கிடைக்கும். கரெக்டா? எஸ். ஸோ ஸ்டார்டிங்ல 32 பார்ட் இருந்திருக்குது. ஒரு பார்ட் என்ன ஆகுது? கம்மியாகுது. 31 பார்ட்டா மாறிடுச்சு. ஓகே, இது ஒண்ணு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 2/7 இதை பார்க்க போறோம். 2/5% பார்க்க 7 2/5% பார்க்க போறோம். இது என்னது? 37 divided by 500ன்னு வருமா? இது இன்க்ரீஸ் தானே ஆகுது. இப்போ 500ன்னு இருந்தது 537 வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? இது இனிஷியல், இது ஃபைனல். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணா 16000ன்றது கிடைக்கும். இங்க நான் மல்டிப்ளை பண்ணா 531 31. அப்போ 531ன்றது முன்னாடி வரும். நெக்ஸ்ட் 3ஆல மல்டிப்ளைனா 3950 19461 16
6491. சரியா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் தான், லெஸ்ன்றது கிடையாது. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 6491 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 16,000 இன்டூ 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். 16ஆல டிவைட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6491. 4 டைம்ஸா? 4 டைம்ஸ் பார்த்தோன்னே இதை போட்டுடலாம். இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா 0 கீழே வந்து ஒரு 9 வந்து போட்டுக்கிறேன். இது 7ல வரும். 7ஆ? இது 6ல வரும். கரெக்டா? எஸ், 6. இந்த 6 போட்டுக்கிறேன், ஆனாலும் வராது. அதனால இங்க ஒரு 0. இப்போ வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வருமா? ஏன்னா வந்து 64 நியர்லி இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே வச்சுக்கிறேன். 40.04 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே, 40.04ல 4.04. நான் ஏதோ ஒரு டெசிமல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல. ரைட். ரோனக் அண்ட் ரியா can do a work in 12-18. They worked for 6 days and Ronak left to find the time taken by Ria to complete the work. ரோனக்கு ரியா ஒரு வேலையை 12 நாளே, இன்னொரு வேலையை அதே வேலையை 18 நாளே தனித்தனியாக முடிக்கிறாங்க. அப்போ எனக்கு எஃபிஷியன்சி என்ன வரும்? 3:2 வருமா? கரெக்டா? எஸ். 36 என்னோட டோட்டல் ஒர்க்காக இருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6 நாள் வேலை பார்க்குறாங்க. 5 into 5 plus 2 வந்து 3 plus 2 வந்து 5 into 6 30. 30ன்ற பார்ட் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அது 36ல மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 6 ஒர்க் இருக்கும். இந்த 6 ஒர்க்கை யார் பார்க்க போறான்னா ரியா தான் பார்க்க போறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி 2. ஸோ 3 நாள் வந்து ஒர்க் பார்த்துருப்பாங்க. ஆன்சர் என்னன்னா 3 days. A certain sum of money is given at a rate of simple interest 4 years. Had it been 11% higher for the same time, it would have fetched 1320 more. சொல்லணும். முதல்ல எனக்கு எக்ஸ் இயர்ஸ் எக்ஸ் பர்சன்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோ. 4x% தான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ். இப்போ நான் என்ன பண்றேன்னா அதை ஒரு 11% அடிஷனலா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4x minus 4x plus 44 minus 4x. கேன்சல் பண்ணோம்னா 44. ஸோ 44% தான் எவ்வளோனா 1320. அப்போ 1%ன்றது எவ்வளோ? 30. ஃபைண்ட் த சம் கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோ? 3000. ஆன்சர் எவ்வளோ? 3000. ஷியா இன்வெஸ்ட் 13,000 000 which is 30% of her annual income. 30% தான் 135,000னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்களா? எஸ், 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு 0 அடிச்சுட்டேன். இல்லை ஏதோ தப்பாகுது. மந்த்லி இன்கம், ஓகேவா? மந்த்லி இன்கம்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம். முதல்ல இந்த கொஸ்டின் இன்னும் கூட பெட்டரா புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா 135,000ன்றது என்னன்னா 30% ஆஃப் ஆனுவல் இன்கம். ஓகேவா? மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஸ்பெண்ட் பண்றாங்க. மந்த்லி இன்கம் எவ்வளோ? நம்ம முதல்ல நார்மலா பண்ண மாதிரியே பண்ணிடுவோம். 30% தான் 115,300 அப்படின்னா 100% எவ்வளோன்றத ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிருவோம். எவ்வளோ வருது? 5 1 00 வந்துருச்சு. இது என்னன்னா 5,10,000ன்றது என்னதுன்னா அவங்களோட ஆனுவல் இன்கம். சரியா? கேட்கறது மந்த்லி இன்கம் டிவைடட் பை 12 பண்ணிடுங்க. 51 டிவைடட் பை 12 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் வருமா? 48 2 30 2 டைம்ஸ் 24 60 5. 4 to 5ல எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் நம்மளோட ஆன்சர். The area of sector of a circle having radius 14 cm is 231 cm square. Find the degree measure of corresponding central angle. Theta divided by 360 தான் என்னன்னு கேட்குறாங்க. ரேடியஸ் ஏரியா வந்து என்னது? 5 14 into 14 is equal to 231. ஓகேவா? 11 டேபிள்ஸ்ல அடிச்சோன்னா 21ன்றது கிடைக்கும். ஓகே,
அடிச்சோம்னா இது ஒரு 2. அகைன் நான் என்ன பண்றேன்னா அடிக்கிறேன். சரி, இப்போ எனக்கு இங்க 8ன்றது இருக்கா, 8ஆல நான் இதை கேன்சல் பண்றேன். இந்த 360 8ஆல கேன்சல் பண்ணா எனக்கு எத்தனை டைம்ஸ், 4 டைம்ஸ் வரும், 40, இது ஒரு 5. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 45 இன்டூ 7. 45 இன்டூ 7 எவ்வளோ வரும், 135 வருது. ஆன்சர் எவ்வளோனா 135. If the radius of sphere is increased by 125%, சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றதை கேட்குறாங்க. இங்கே இன்க்ரீஸ்டு பைன்னு இருக்கு. ஸோ 100% இருந்ததுன்னா இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 225%ஆ மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்றான்னு கேட்குறான். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஸ்கொயர் பண்ணிப்போம். ஏரியா ரேடியஸை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டா வந்துடும்ல. சரி, அப்போ R0 is to 225 into 225. 5 5s are 25. 22 into 22 வந்து 484. 22 into 5 வந்து 110. 110 into 2ன்றது 220. 52605. ஓகேவா, 50625. இப்போ நான் இதை மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், கரெக்டா? ஒரு நிமிஷம். 22 ஸ்கொயர் எவ்வளோ, 484 தானே? எஸ், 25 25 5 110 110 220 220 6. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. நம்ம இப்போ எதாவது மைனஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. எவ்வளோ இருக்கு, 60 இருக்கு. 60 மைனஸ் 5260 5. கரெக்டா? ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இது பதிலாக 999 எழுதிட்டு கடைசியாக ஒன்றத்தை கூட்டிக்கலாம். 99999 என்ன வரும், 4 4 7 3 9 4. கரெக்டா? எஸ், கரெக்டு. ஆனால் ஏதோ ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் நடந்திருக்கு. நான் என்ன பண்ணேன்னா அந்த 225 வந்து டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 225 ஷார்ட்கட் வந்து செட் ஆகல, ஏதோ தப்பு பண்ணுறோம் போல. 225 5 5s are 25, 2 12 1 5 2s are 10 11 5 2s are 10 1 5 4 again வந்து 0 5 4 5 2 6 0 5 50625 தான் வருது. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணுறன்றது எனக்கு தெரியல. எத்தனை, 1 2 3 4 5 6 6 0னா 5 9 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 5 9 50625 4 7 3 9 4. ஓகேங்க, இதுல என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரியா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஒன்று ஆட் பண்ணோம்ல, இதை ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். 6 0 போட்டுருக்கேன். 1 2 3 4 5 6 இன்ட்டு 100. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 1 2 3 4 1 2 3 4. அப்போ கூட வந்து ஏதோ அடி வாங்கினே இருக்குது. சரி, ஓகே, இந்த 30th சம் நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஏதாவது மெத்தடில் ஈஸியாக போட முடியுதான்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். 30th சம்மோட வந்து இந்த செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 கொஷினை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரியா, தேங்க்யூ. செஷன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.